இப்ப நான் பாட போற ராகம் மோகனம். கப 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 காரி சரிகா சரி சரி சரி. கரி கப கரி சரி கப கப தச தசரி க சாத பாத கப தனித சாணி ப தனித பக சாணி சகா. கபதனி சரி தப கப தப கப கரி சரிகா. என்ன ராதா, தட்டுல பூ பழம் பாக்குறதுக்கு ஒரு கல்யாண பொண்ணு மாதிரியே வந்திருக்க. கூடவே ஒரு டம்ளர் பாலும் வந்திருக்கப்படாதா? சங்கீதத்தை முழுமையா கத்துக்கிட்டு பிரமாதமா பாடுறேன்னு நீங்க தானே நேத்து சொன்னீங்க. அதனால கத்துக்கிட்டது போதுன்னு உங்களுக்கு குருதட்சணை கொண்டு வந்திருக்கேன். குருவுக்கு என்ன பிடிக்குமோ அதை தானா தெரிஞ்சுக்கிட்டு கொடுக்கறதுதான் குருதட்சணை. எனக்கு அதெல்லாம் தெரியாது. அம்மா கொடுத்து அனுப்புனாங்க. என்ன வேணும்னு கேளுங்க, கொடுக்குறேன். குருவுக்கு எது கேட்டாலும் கொடுப்பியா? கொடுப்பேன். சத்தியமா? சத்தியமா. என் உடம்ப தவிர நீங்க எது கேளும் நான் தரேன். ஓடி சத்தியம். இந்த காலத்துல பொங்கலுக்கு சக்கரை பொங்கல் மாதிரி. இத நம்புறதுக்கு என்ன என்ன இழிச்சவாய் நினைச்சிட்டு இருக்கியா? மத்தவங்க மாதிரி என்னையும் நினைச்சிடாதீங்க. கொடுத்த வாக்குறுதியை நிச்சயமா நான் காப்பாத்துவேன். அப்படின்னா எனக்கு பயன்படாத இந்த உடம்பு வேற யாருக்கு பயன்படக்கூடாது. அப்படிலாம் சொல்லிடாதீங்க. தாய் தந்தைக்கு அடுத்தபடி குருதான் தெய்வம். அந்த தெய்வமே எப்படி சொல்லலாமா? அட ஏண்டி இந்த நேரத்துல கடவுளை கூப்பிடுற? அவன் தான் உங்களை படைச்சு அனுபவிக்க சொல்லி எனக்கு சங்கீத ஞானத்தை கொடுத்து இங்க அனுப்பிச்சு வச்சிருக்கான். என் வாழ்க்கை அழிச்சிடாதீங்க, என்ன விட்டுடுங்க. விட்டுறதா? இங்க வந்த ஒவ்வொரு பெண்ணையுடைய பசிக்க நான் இரையாக்கி இருக்கிறேன். நான் உன் அடையறதுக்கு பல தடவை முயற்சி பண்ணேன். ஆனா உன் புத்திசாலித்தனத்தினால என்கிட்ட எல்லா முறையும் தப்பிச்சுக்கிட்டேன். கிட்ட வராதீங்க. என்னை பத்தி என்னடி நினைச்சிட்டு இருக்கிறேன்? விருப்பம் இல்லாதவங்களை ஒருபோதும் நான் பலவந்தப்படுத்துறது இல்ல. எப்பவுமே இந்த பொம்பளைக்கு இப்படிதான். முதல்ல வீரப்பா பேசுவாழ்வ, அப்புறம் ஒட்டி வாழ்வ. பெண்களை ஏன் இப்படி இழிவா பேசுறீங்க? உங்களை பெத்தது ஒரு பெண் தானே. புதுசா கண்டுபிடிச்சிட்டா விடுடி. இப்ப போய் வேதாந்தம் பேசிக்கிட்டு விஷயத்துக்கு வா. சுடுகாட்டுல பெணமா கிடக்கிறது தன்னோட மகன்னு தெரிஞ்சிருந்தும் ஒரு முழம் துணியும் கால் பணமும் கொடுத்தாத்தான் இருப்பேன்னு சொன்ன ஹரிச்சந்திரனுக்கு சந்திரமதி தன்னோட கனவை எந்த நிலையிலையும் சத்தியம் தவறக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு முழம் துணியும் கால் பணமும் கொடுத்து தன் மகனையே எரிச்சா. அப்படிப்பட்ட சத்தியவதி வாழ்ந்த நாடு எது? நானும் வாழ்ந்து காட்டுறேன். நான் வணங்கி வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த கலைவாணி மேல ஆன அப்படி நான் வாழ தவறிட்டா என் உடம்புல உயிர் இருக்காது.